ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மலாட்டையும் அவளையும் வச்சு ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. கப்பு வறுத்த மலாட்டை எடுத்து வச்சுருக்கிறேன், ஒரு கப்பு அவுள், 2 கப்பு வெல்லம் எடுத்து வச்சுருக்கிறேன், ஒரு 5 முந்திரி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 4 ஏலக்காய், கசகசா ஒரு அரை டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறேன், தண்ணி தேவையான அளவு. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. இப்போ வந்து ஒரு பேன் வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து அவளை வந்து வறுத்துக்க போகிறேன். அவள் வந்து நல்லா வறுத்துக்கணும். அதை இப்போ நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் வந்து இதை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். வறுத்த மலாட்டை தான் இது, இருந்தாலும் நான் இன்னும் ஒரு தடவை இதை வறுத்துக்கிறேன், சூடு பண்ணிக்கிறேன். அதை ஏன்னா கொஞ்சம் நமுட்ட மாதிரி இருக்குது, அதனால் வந்து இதை இன்னொரு தடவை அப்படியே லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். நல்லா சூடாயிடுச்சு. இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்கிறேன். அதை இப்போ இது தோலெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். நான் மலாட்டையை தோல் உரித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை வந்து நான் போயிட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன் நைஸாக. இதை நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். தாவுலையும் இதில் போட்டு பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம். இந்த ஏலக்காய், கசகசா எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம். பவுட்ரு பண்ணிட்டு வந்துட்டேன். வானலில் போட்டுக்கிறேன். இது வந்து நல்லா கொதிக்கட்டும், சும்மா ஒரு கொதி வரட்டும். அது பாவு பார்த்தோம் வேணாம். தண்ணி வந்து இதில் வந்து நான் வந்து ஒரு 1.5 கப்பு போல் தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா இந்த வெல்லம் வந்து கரையிற அளவுக்கு இருக்கட்டும். கட்டி இல்லாமல் இது நல்லா கரையட்டும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை வந்து நான் இப்போ வேறு ஒரு இதுவுக்கு வச்சு மாற்றிக்கிறேன். இதில் கல்லுலாம் இருக்கும், இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை வந்து ரவே போட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் மலாட்டை பொடி பண்ணதை போடுறேன். நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அவளையும் அந்த ஏலக்காய், கசகசாலாம் பொடி பண்ணோம்ல, அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெல்லம், மலாட்டை பயிறு, அவள் இருந்தாலே போதும். ஒரு 5 நிமிஷத்தில் இந்த ஸ்வீட்டை ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் பொடி பொடியாக கிள்ளி வச்ச முந்திரியை போட்டுக்கிறேன். அதில் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்வீட்டு, யார் வேணாலும் இதை செய்யலாம். இப்போ இது நல்லா இதுவாகிடுச்சு. இதில் நம்ம வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெயை ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தா போதும். ஸ்வீட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். அதை நம்மளுடைய ஸ்வீட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.